ஹாய் கைஸ், நான் ஐயப்ப சாமிக்காக ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் தட்டி விட்டு போங்க. அதாவது நான் எழுதின பாட்டு. எங்களோட ஐயனே நீதானப்பா, உன்னை தேடி வரோம் சபரிமலைக்கு தரிசனம் கொடுப்பா. நெய் அபிஷேகத்தை நான் பார்த்தேனப்பா, பல புண்ணியங்களை சேர்த்தேனப்பா. ஐயப்ப சாமி கோயிலே தேங்காய் உடைச்சேன், வீட்டிலேருந்து கிளம்பும் போது தேங்காய் உடைச்சேன். திரும்பி பார்த்தா எட்டி பார்க்கும் கருப்ப சாமி, நான் பார்க்காம தான் ஓட்டி வந்தேன் உன்னை தேடி. சபரிமலையில் இருக்கணும் நீ ஐயப்ப சுவாமி, சபரிமலை இருக்க ஐயப்ப சாமி. பம்பனதில் குடித்தேன் நான் புண்ணியத்தை சேர்த்தேன், சாமியை தான் கும்பிட்டேன் நான் உன்னை தான் காணேன். நெய் அபிஷேகம் சாமிக்கு, சந்தன அபிஷேகம் சாமிக்கு. உன்னை தேடி வந்தேனப்பா, புண்ணியங்களை சேர்த்தேனப்பா. உன்னை தேடி வந்தேனப்பா, பல புண்ணியங்களை சேர்த்தேனப்பா. சபரிமலை வாசான நெய்யில் அபிஷேகம், நெய்யில் அபிஷேகம். கார்த்திகை மாதம் உன்னாள் தானே, இதை மறக்க முடியுமா என்னாலே. நீ சபரிமலை இருக்கும் ஐயப்ப சாமி தானே, சபரிமலையில் இருக்க ஐயப்ப சாமி. எங்களோட ஒரே ஒரு ஆமி என்னும் எங்களோட ஒரே ஒரு ஆசை, அது நீங்கள் தானே சபரிமலை ஐயப்பா. பை காய்ஸ், என் பாட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட்டில் தட்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஹிந்து வந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, நான் ஒரு பாட்டு போட்டாகுவேன். முஸ்லீம்காகவும் போடுவேன், கிறிஸ்டின்காகவும் போடுவேன், முஸ்லீம்காகவும் போடுவேன். பை காய்ஸ், தேங்க்யூ.